நேயர்கள் மறக்காமல் காலை உதயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையானது மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவல்துறை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒப்பு நடந்துட்டு இருக்கு. அதை ஜேசிபி என்ற மூலமாக சாலையில் இரு பக்கம் இருக்கக்கூடிய கழுவக்காடை அகற்றிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த சாலை சுடுகாட்டுக்கு போகக்கூடிய சாலை. இந்த சுடுகாட்டுக்கு போகிற சாலை ரொம்ப நாட்களாக கடந்த ஆட்சியில் இந்த ரோடு போடாமல் இருந்தாங்க. இது தாசாலையே மாற்றுவதற்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. தாவக அரசு தொடர்கள் மூலியமாக அது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து ஆய்வுக்கு இதை ரோடு போடுதுன்னு சொல்லி உறுதியளிச்சிருக்கிறாங்க. இது மூன்றாவது பார்த்தோம்னா காட்டூர் மற்றும் சுப்ராயபுரம் கிராமத்தில் மகளிருக்கான பொது கழிப்பிட வசதிகள் செய்து தருவது பல ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருந்தோம். அது எதுவுமே நிறைவேறலை. இப்போ இந்த அரசு மூலியமாக அது நிறைவேற்றப்படுவதற்கு இருக்கிறார்கள். மகேந்திரப்பள்ளி மற்றும் சுப்ராயபுரம் மற்றும் காட்டூருக்கான பொது சுகாதார கழிப்பிட வசதி செய்து இதற்கு ஒப்பந்தம் நமக்கு உறுதியளித்திருக்கிறார்கள். ஏன்னா மகளிர் மழை காலங்களில் ரொம்ப சிரமப்படுவாங்க. சாலையோரங்களில் இரவு நேரங்களில் 10 மணிக்கு மேலே தான் அவங்க மழை வைக்கச்சுக்குவாங்க. ஆனால் அதுமாரி கஷ்டங்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். பல நாள் கோரிக்கை அது இன்னைக்கு நிறைவேறியிருக்கு. இந்த நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறுவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தவர்கள் தாவகவுடைய மாவட்ட தொண்டரணி பொறுப்பாளர் மதிப்பிற்குரிய தினேஷ் அவர்களும், மாவட்ட தொண்டரணி இணை அமைப்பாளர் மதிப்பிற்குரிய அவர்களும், மற்ற இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தாவகவுடைய கிளை கழக பொறுப்பாளர்கள் தினேஷ் புவனேஷ் ஆகியோர்கள் இந்த கோரிக்கை நிறைவேறுவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தார்கள். என் தாவக அரசு வந்தவுடனே இவர்களுடைய பணியாக இருந்தது விஷயமாக கேட்பது. நீண்ட நாள் கோரிக்கையானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சுடுகாட்டில் பார்த்தீங்கன்னா மழை காலங்களில் பிரேதங்கள் புதைக்க முடியாது. மழை காலங்களில் தண்ணி சீக்கிரமாக ஊறக்கூடிய ஒரு சூழல்கள் ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்தது. இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது விஷயமா இந்த ஊர் கிராமவாசியான ஒரு மகிழ்ச்சியாக நாங்கள் இப்போ சங்கட்டமாக தான் ஆரம்பித்த மழை நாள் வந்தாலே எங்களுக்கு போக்குவரத்து இறஞ்சலாக தான் இருக்கும். கருவடை அதிகமாக இருக்கிறது. அதே சுடுகாட்டுக்கு போனால் சுற்றி தண்ணி ஊறுது. தண்ணி ஊறினாலும் கிரயத்தை குறைச்சிட்டு வந்தாலும் டக்குன்னு தண்ணி ஊறி அதே இடியுது. காஞ்சி தண்ணி இல்லை. எங்களுக்கு சுற்றிலும் தண்ணி இருக்குது. அதில் ஒரு காம்பவுண்டு சுற்றிலும் ஒரு காம்பவுண்டு கட்டினா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதால் வெள்ளம் வந்தாலும் பயங்கரமாக தண்ணி ஒரு ஆபத்து இருந்தாலும் தண்ணியில் தான் நாங்கள் ஒரு போக்குவரத்துக்கு ரோடே சரியில்லை. இந்த ரோடு எத்தனை வருஷமாக இருந்தாங்க, யாருமே பார்க்கவே இல்லை. எங்கள் விஜய் முதலமைச்சர் அவர் பேருக்கு இந்த ஊழியர்கள்லாம் நடக்குது. அதனால் நன்றி, வணக்கம். நன்றி. இது பொதுமக்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவது மகிழ்ச்சியாக இருக்கிறத நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம்.